மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவியிடங்களுக்கான தேர்தல் தேதி என்பது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மாநிலங்களவை தேர்தல் தேதி விரைவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்போது அதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் அதன் தொடர்ச்சியாக மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவியிடங்களுக்கான தேர்தல் தேதி என்பது இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, ஜி.கே. வாசன் உள்ளிட்ட 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் தற்போது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மாநிலங்களவை தேர்தல் தேதி விரைவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்போது அதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் அதன் தொடர்ச்சியாக மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய அந்த 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் முடிவடையக்கூடிய நிலையில் மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.